Hello friends, welcome back to Gold Well Official Channel. First, இந்தியா சைனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக புதிதாக 6வது தலைமுறை போர் விமானத்தை தயாரிக்க ஒரு மிகப்பெரிய ஆஃபர் வந்திருக்கு. அது ஒண்ணு இல்ல 2 ஆஃபர் வந்திருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு பதில பார்க்க போறோம். அதே மாதிரியே பிரம்மபுத்திரா அணைக்கு குறுக்கே ஒரு மிகப்பெரிய டேமை சைனா கட்ட பிளான் பண்ணியிருந்தாங்க. அதை இந்தியா மிகப்பெரிய அளவில் எதிர்த்திருக்காங்க. அது என்ன? அதை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறது சைனா மற்றும் பாகிஸ்தான். இந்தியாவினுடைய அண்டை நாடா இருந்தாலும் இந்தியாவுக்கு தொல்லை தர நாடுனா இது ரெண்டும் தான், சைனாவும் பாகிஸ்தான் தான். அதை எதிர்க்கணும்னா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜி வச்சு சைனா மற்றும் பாகிஸ்தானை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இப்ப புதித ஒரு பிளானை போட்டிருக்காங்க. நம்ம 6வது தலைமுறை போர் விமானத்தை தயாரிப்பதற்காக வெளிநாட்டில் இருக்க நாடுகள் எல்லாருமே இந்தியாவை வாண்டடா கேட்குறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவிடம் டெக்னாலஜி கம்மியா இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்க சின்ன பட்ஜெட்டை வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதாவது லைஃப் எக்ஸ்பீரியான ஒரு ஏர்கிராஃப்டை கூட டெவலப் பண்ணி அதை 10 வருஷத்துக்கு ஓட்டக்கூடிய திறமை இந்தியாவிட்ட இருக்கு, இந்தியர்களிடம் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இப்போ ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ், ஸ்பெயின் 3 முக்கியமான நாடுகள் இந்தியாவினுடைய 6வது தலைமுறை போர் விமானத்தை நீங்களும் வாங்க, எங்க கூட சேர்ந்தீங்கன்னா உங்களாலேயும் 6வது தலைமுறை போர் விமானத்தை தயாரிக்க முடியும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கேட்டிருக்காங்க. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான கண்ட்ரியும் இந்தியாவிடம் 6வது தலைமுறை போர் விமானத்தை தயாரிக்கிறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஆஃபர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா அதுவும் முக்கியமா யூகே, ஜப்பான், அதே மாதிரி இட்டாலி, இந்த 3 நாடுகளும் சேர்ந்து இன்னொரு செட் ஆஃப் 6th ஜெனரேஷன் 4 விமானத்தை தயாரிக்க போறாங்க. அதற்கும் இந்தியாவிடம் ஆஃபர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த 6வது தலைமுறை போர் விமானம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னா, இது நார்மலா போர் விமானத்தை போல் இல்லாம இது பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரு இடத்துல மட்டும்தான் மற்ற போர் விமானங்கள் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹை லெவல் இருக்கும். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு போனா மட்டும்தான் நம்ம எதிரிய எவ்வளவு வேணாலும் அடிக்க முடியும். ஆனா மற்ற டைம்ல நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும். ஆனா இந்த 6வது தலைமுறை போர் விமானம் எப்படி இருக்க போகுதுன்னா, இது எந்த தூரத்துல வேணாலும் போயிட்டு இருக்கலாம், என்ன ஸ்பீட்ல வேணாலும் இருக்கலாம், என்ன ஆல்டிடியூட் வேணாலும் நம்ம இருக்கலாம். அந்த சமயத்துல எதிரியை எளிதா அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப சிறப்பா செயல்படும். அதாவது 100% எஃபிஷியன்சியோட எதிரி எதிர்த்து போராடும். அதுதான் இந்த 6வது தலைமுறை போர் விமானத்தினுடைய ரொம்ப முக்கியமான நோக்கமா இருக்கு. அதனாலதான் உலக நாடுகள் ஒரு நாடு மட்டும் இருந்தா கண்டிப்பா இந்த 6வது தலைமுறை போர் விமானத்தை தயாரிக்க முடியாது. அதனால 2 to 3 நாடுகள் இதோட சேர்ந்திருக்காங்க. அதுதான் இந்தியாவை இப்போ வாண்டடா கூப்பிடுறாங்க. அதே மாதிரியே இந்தியாவினுடைய இப்பொழுது வெளிப்பாடு என்ன இருக்குன்னா, கரண்ட்ல நம்ம இப்போ 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை மட்டும்தான் தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா நம்ம 6வது தலைமுறை போர் விமானத்தை மற்ற நாடுகளுடன் கூட்டு சேர்ந்து தயாரிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை சொந்தமா நம்ம தயாரிச்சிட்டோம்னா மற்ற நாடுகள் எல்லாரும் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட இன்ஜினும் தயாரிக்க கெப்பாசிட்டி வந்துடும். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் புரோட்டோடைப்ல இருந்து டெமோ பண்ணி அதன் பிறகு நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி வெளியே விட்டோம்னா இன்னும் கூடிய விரைவில் நம்மளால எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும். அந்த அளவுக்கு திறமை இந்தியாவிடம் இருக்கு. அதனால நம்ம இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஏஎம்சிஏ 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை நம்ம தயாரிக்கல் தான் நம்மளுடைய நோக்கம் இருக்கு. ஏன்னா 2024 இதற்கான அப்ரூவல் கொடுத்தாங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப்பே 2035 தான் வெளியிட போறாங்க. அதன் பிறகு 5 வருஷம் டைம் எடுத்துட்டு 2040 தான் நம்ம அவுட்புட்டே பண்ண போறோம். அது வரைக்கும் நம்ம டைம் இருக்கு. அதன் பிறகுதான் இந்தியா இந்த 6வது தலைமுறை போர் விமானத்தை மற்ற நாடுகளுடன் இந்தியா ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. இந்தியா 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை சொந்தமா தயாரிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மற்ற நாடுகளுடன் நம்ம கூட்டு சேர்ந்தா நம்மளுடைய பாதுகாப்பு என்பது கொஸ்டின் மார்க்கா இருக்கும். ஏன்னா 2 நாடுகள் கூட்டு சேர்ந்து தயாரிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு ஆப்போசிட்ல இருக்கிற நாடு அந்த டெக்னாலஜி பத்தி கண்டிப்பா இன்னொருங்கிட்ட சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி 2 பேருக்கும் அந்த டெக்னாலஜி பத்தி தெரியும். அப்படிங்கிறப்ப அந்த கொஸ்டின் மார்க்கா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அதே மாதிரியே இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னா சென்சார் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸா இருக்க போகுது. அதே மாதிரியே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அதுவே ஆட்டோமேட்டிக்கா முடிவு எடுக்கும். இங்க பைலட் எந்த டிசிஷனும் எடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா ஏஐ எடுக்கும். அதுதான் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. அதே மாதிரியே இதுல இருக்க வெப்பன் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸா இருக்க போகுது. இது எதிரி அட்டாக் பண்ணணும்னா லேசர் மூலமா எதிரி எளிதா அட்டாக் பண்றதுக்கு இது ரொம்ப பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான்
இந்தியா வந்து 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை நம்ம சொந்தமா தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சேலஞ்சை எடுத்துக்கிறாங்க. இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா லாஸ்ட் 1 வீக்கா சைனா வந்து பிரம்மபுத்திரா ஆத்து குறுக்க ஒரு மிகப்பெரிய டேமை கட்ட பிளான் பண்ணிருக்காங்க. அவர்களுடைய நோக்கம் என்னன்னா ஜியோ பாலிட்டிக்கலா நிறைய பிரச்சனைகளை அண்டை நாடுகளுக்கு கொடுக்கணும். பிரஷர் வந்து இந்த மாதிரி கொடுத்தோம்னா மிகப்பெரிய அளவில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் பாதிப்படைவாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் நினைச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய டேமை கட்டுறாங்க. அந்த டேம் வந்து எதற்காகனா அவர்கள் சுயநலமா நாங்க வந்து எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து தயாரிக்க போறோம், இந்த பிரம்மபுத்திரா ஆத்துக்கிட்ட ஆத்து குறுக்க நாங்க கட்டணும்னா எங்களுக்கு கரண்ட் வந்து சைனா 20 கோடி மக்களுக்கு மின்சாரம் இதன் மூலமா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதனுடைய பட்ஜெட் வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப கம்மியெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட $137 பில்லியன் மட்டும் இந்த பட்ஜெட்டுக்காக ஒதுக்குறாங்க. அதாவது சின்ன சின்ன நாடுகளுடைய டோட்டல் பட்ஜெட்டே இவ்வளவுதான் இருக்கும். ஆனா இவர்கள் இந்த கரண்ட் தயாரிக்கிறதுக்கு மட்டும் 137 பில்லியன் வந்து செலவு பண்றாங்க. அதுவும் முக்கியமா இதுல யார் அதிகமா பாதிக்கப்பட போறாங்கன்னா இந்தியால அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம் 2 ஸ்டேட்டும் ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட போகுது. எப்படின்னா அவர்கள் டேமை ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா ஒன்னா வெள்ளம் அதிகமா வரப்போகுது, அதே மாதிரியே சம்மர் சீசன்ல வறட்சி அப்படிங்கிற காரணத்தினால ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுவோம். அதே மாதிரியே நம்ம கீழே இருக்க பங்களாதேஷ் அவர்கள் நம்மளை விட பல மடங்கு வந்து பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அவர்கள் விவசாயத்தை நம்பித்தான் ஒரு வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு நிறைய பிரச்சனை இருக்க காரணத்தினால ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு இந்தியா ஒரு அபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து வரக்கு நாங்க விடவே மாட்டோம், எங்கனால என்னென்ன முடியுமோ அதை கண்டிப்பா நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அபிஷியலான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதற்கு சைனா எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரியே இந்தியா வந்து இந்த ப்ராஜெக்டை ஏன் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா அடிக்கடி அவர்கள் டேம் கட்ட போற பகுதியில நிலநடுக்கம் வரும். நிலநடுக்கம் வந்தா எந்த டைம்ல வேணாலும் ஓபன் பண்ணி விடுவாங்க. அப்படி ஓபன் பண்ணி விட்டாதான் இந்தியாவுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. அதே மாதிரியே சைனா வந்து கிட்டத்தட்ட 300 மில்லியன் கிலோவாட் வந்து பவர் வந்து இதன் மூலமா தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் நம்புறாங்க. இது எல்லாமே வந்து அவர்களுடைய சுயநலத்துக்காக தான் இருக்கு. மற்ற நாடுகளை பத்தி அவர்கள் யோசிக்கவே மாட்டாங்க. இப்ப இல்ல, எப்பவுமே அப்படிதான். இது எல்லாத்தையுமே இந்தியா வந்து எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரியே இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நம்ம உங்ககிட்ட கேட்க வேண்டிய 2 முக்கியமான கொஸ்டின். இந்தியானால தனியா 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை தயாரிக்கணும்னு சொல்றாங்க. இது வந்து 2040 பாசிபிளா இல்லையா? அதே மாதிரியே 6வது தலைமுறை போர் விமானத்தை இந்தியா மட்டும் தனியா நம்மளால தயாரிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா? கண்டிப்பா இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே வருங்காலத்துல நீங்களும் வந்து இந்த ப்ராஜெக்டுக்கு உள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இது வந்து வெறுமனே வந்து இந்த இடத்துல கமாண்ட் மட்டும் இல்லாம வருங்காலத்துல நீங்க கூட அந்த இடத்துக்கு நம்ம நாட்டுக்காக உள்ள போய் இறங்கி வேலை செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.